இருக்குல்ல. ஆமா கூட்டியது இல்லையா? அதத்தான் கூட்டியாவது உள்ள இருந்தாலே வேலை பார்த்துருக்காரு. 1க்கு 3 எத்தனை இருக்குதோ தெரியல, எத்தனை வெளியில வருதோ தெரியல. தங்கச்சி தான் தெரியவில்ல. ஆமா சரியா? ஆனா நானும் தான் தெரியவில்லை. என் தங்கச்சி 1 இருக்குது. சரி, உங்க தங்கச்சி 3 இருக்குது. என் தங்கச்சி 3 தங்கச்சியா இன்னைக்கு? அடேங்கப்பா, சும்மா குத்துட்ட உன்னை வச்சே சமாளிக்க முடியாது. ஆமா அவர் நம்ம இடத்துக்கு வேணும். நமக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு சொந்தக்காரு. எனக்கு என்ன வேணும்? உனக்கா? உனக்கு மச்சான் வேணும். மச்சான்? ஐயோ மச்சான், எல்லா குழந்தையும் இருக்கிறார் மச்சான். எனக்கு என்ன வேணும்? உனக்கு அண்ணன் வேணும். அண்ணா? ஐயோ அண்ணா. ரொம்ப புடி புடியா இறச்சு போய் கிடக்குறா பாடிட்டு. எப்படி அங்க இருந்து வந்து என் குடும்பத்துக்கு உடனே அண்ணா ஏன்னா மனைவி எல்லாம் ரொம்ப இறச்சி போயிருச்சு. சின்ன பிள்ளையா இருக்கும் போது இதை பிடிச்சிக்கிட்டே தான் வருவேன். கைய பிடிச்சிக்கிட்டே தான் வருவேன். அது மட்டும் இல்லைங்க அண்ணா, ஐஸ்கிரீம் கேட்டுன்னு வச்சுருங்க, உடனே குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்துருவாரு. நான் பண்ண சப்பிக்கிட்டே வருவேன். அண்ணா அது மட்டும் இல்லைண்ணா, நீங்க செஞ்சது மாதிரி கூட கம்யூனிட்டி செய்ய மாட்டாங்க. என்ன வச்சா செய்ய மாட்டாங்க. நீங்க செய்யுங்க, நீங்க செய்யுங்க பாப்போம். நீங்க செய்ய மாட்டாங்க, நீங்க செய்யறத நான் பார்த்தேன். ஏன் அட செய்ய கொஞ்ச நேரம் ஆசைப்பட்டு செய்யுங்க அண்ணா. நம்ம 2 பேரும் செய்யறது இன்னும் எழுந்து அவர் பார்க்கணும். அந்த இது பண்ணலாமா? அதெல்லாம் செய்யலாம். பாருங்க, ஊருக்கு நம்ம அண்ணன் தங்கச்சி, நம்ம மனசுக்குள்ள புதுசு முன்னாடிதான். சரி அண்ணா சரி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணும். அதனால 4 போட நறுக்கு போடணும். அடி வண்ண பகவான் ஐயா நகை போட்டு அடி பொன்னான பொன்னையோ பொற பொற நினைக்கும் போது அங்கே நெடுந்தூரம் Yeah.
சரி பரவாயில்ல இருந்தா பரவாயில்ல ஆடுனா தோசை பற்றி முதல்ல அது எங்க வந்து ஏற போகுதுன்னு எனக்கு தெரியல அது வேற பயமா நீங்க வரதுக்கு முன்னாடி அது வந்து குத்த வருது ஆமாங்க அது வேற பயமா சும்மா இருக்குமா மூக்கு நீட்டா இருக்க நீ வெறும் தோசை பார்த்ததான் வீணா போற கொல்ல ஓரத்திலே கடல கொல்ல ஓரத்திலே ரெண்டு காடப்புற ரெண்டு நிற்க அந்த காடப்புற கடந்தவுடனே இன்னைக்கு கலங்குறையா ஓ மனசு